ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரூ vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வீட்டிலே எப்படி மில்க் புட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துருக்கோம்னா, பால் வந்து 1.5 லிட்டர் எடுத்திருக்கோம், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம், அப்புறம் வந்து சுகர் 4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். கார்ன்ஃப்ளவரை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டியாக போட்டிங்கன்னா அது வந்து கிண்டும் போது கட்டி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் சாஸ் பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 லிட்ரு பால் இல்லை 1.5 லிட்ரு பாலே தாங்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் சாஸ் பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பேன் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாலை ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா பபிள்ஸ் வரணும். ஆல்ரெடி நான் பால் லைட்டாக காய்ச்சி வச்சுருக்கேன். நான் வீடியோக்கோசம் இப்போ நல்லா லைட்டாக காய்ச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த ஹீட்டில் பபிள்ஸ் ஆகும் சீக்கிரமாக. இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் வந்து சுகர் எடுக்கிறேன். பவுட்ரு சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கும் டைம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேமரா சுகரை போட்டோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரை அப்படியே ஒரே இடத்துல ஊற்றாதீங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுங்க. கார்ன்ஃப்ளவர் ஊற்றணுன்னே ஹையில் வச்சிடாதீங்க, மறந்து. அது கொஞ்சம் கெட்டியாகும்போது ஹையில் வச்சுட்டு வாங்க. நான் அதே மாதிரி தான் ஹையில் வச்சுருந்தேன். ரொம்ப கட்டி ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. இப்போ அந்த கட்டியெல்லாம் கலைச்சிடணும். இப்போ நல்லா கொஞ்சம் அளவுக்கு திக்காயிருக்கு கைஸ். இப்போ இதே மாதிரி ஒரு 1/2 ஹவருக்கு கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க கைஸ். இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சீக்கிரமாக கட்டி எல்லாம் சேர்ந்து வந்தால் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக. இப்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டெக்ஸ்சரில் பண்ணணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜெல்லி கரெக்டாக வரும், புட்டிங் கரெக்டாக வரும். ஜெல்லி வந்து நல்லா பபிளியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சுகர் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த சுகரை நம்ம வந்து கட்டி விடாமல் எடுத்து விட்டுருவோம். நல்லா கட்டி பொடிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கன்சிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. கன்சிஸ்டன்ஸ் வந்தாலும் நம்ம இறக்கிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். இந்த ஹீட்டில் கார்ன்ஃப்ளவர் அப்போ தான் வந்து நல்லா கரையும் ப்ளஸ் எல்லாமே அட்டாச் ஆகிடும். அதனால் அப்படியே திட்டாக இருக்கும். இன்னும் பாதி அங்கே திட்டாக இருக்குது. நம்மளுக்கு அப்படியே ப்ளெயினாக வரும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹேர் இதோட விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகும். அப்போ நம்மளுக்கு பேனில் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் பட்டர் நான் தடவி இருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கோங்க.
செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த பேனில் இருக்கும்போது ராவாக சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டு கைஸ். நீங்கள் மஸ்ட் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறேன். 2 hours இல்லை 2.5 hours ஃப்ரீசரில் இருந்தால் நல்லாயிருக்கும். புட்டிங் செம்மையாக இருக்கும். அதாவது ஜெல்லி டைப்பில் நம்ம இதுக்கே வந்து அகரகர் எதுவுமே சேர்க்கல. கார்ன்ஃப்ளவர் வச்சு நம்ம இவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்கோம். 2 hours அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம பிளேட்டில் அப்படியே கவுத்து போட்டு, நம்ம இப்படி போட்டால் ஒழுங்காக வராது. பிளேட்டில் கவுத்து போட்டு எடுத்துட்டோம்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அந்த பேப்பரில் எதுவுமே ஒட்டலை. இந்த டெக்ஸ்சரில் நம்மளுக்கு வரணும். அதை நம்ம இப்போ க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. நம்ம அந்த ஜெல்லிலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த ஃபீலிங் வந்தது எனக்கு. அந்த சைடில் ஒரு சைடு நம்ம வந்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறதுனால அந்த கொஞ்சம் அங்கே இதுவாகிடுச்சு. இதை பாருங்கள், இதை மாதிரி வருது. நீங்கள் அது ஆயில் தடவி நைஃப்பில் வந்து ஆயில் தடவி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மேலே தட்டை போட்டு முடிக்கலாம். அண்ட் தென் இதை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நீங்கள் வந்து இதில் சுகர் போடணும். சுகர் வந்து நீங்கள் பவுடராக போட்டுக்கலாம். நான் வந்து க்யூபாகவே போட்டுக்கிட்டேன். அவ்வளோ ஜெல்லி மாதிரி இருந்தது கைஸ். செம்ம டேஸ்ட். மஸ்ட்டு ட்ரைன்னு கூட சொல்லலாம். அதை பார்த்து கையில் அப்படியே வழுக்குது. அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படி அல்வாலாம் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் வரும்ல, செம்மையாக இருந்தது. அதே மாதிரி உள்ளே போயிடுச்சு. மஸ்ட்டு ட்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய்.